ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஃப்ளவர், பஃப் ஃப்ளவர். ஸோ இது பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம தனியாலாம் பீடு வந்து அட்டாச் பண்ண வேணாம், இதில் டைரெக்டாகவே பீடு வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம நார்மலாக மேஜிக் ரிங் பண்ணுவோம். அந்த மேஜிக் ரிங்கு ஒரு 10 டைம்ஸ் நான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். கையில் 10 டைம்ஸ் மேஜிக் ரிங் இப்படி போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு க்ரோஷே நீடில் எடுத்துட்டேன். ஸோ க்ரோஷே நீடிலில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த செயின், நார்மல் செயின் மேக் பண்ணிக்கணும். செயின் மேக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு செயின் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களோட கையில் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற 5 செயின்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு செயின் லாக் பண்ணுறதுக்காக போட்டேன். இல்லை அதுக்கப்புறம் ஒரு 5 செயின்ஸ் நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறேன். டபுள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்திங்கன்னா 2 செயின் இருக்குது. ஸோ இதே மாதிரி 8 செயின்ஸ் வர மாதிரி நான் வந்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து இது வந்து பபிள் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி 8 ஸ்டிச், 8 செயின்ஸ், 8 லூப்ஸ் வர மாதிரி ஜஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸ் இருக்கும், 8 லூப்ஸ் இருக்கும். அந்த லூப்ஸை டோட்டலாக ஒரே செயின்குள்ளே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரே செயினை மாற்றிட்டேன். அண்ட் அதுக்கு ஒரு செயின் போட்டு ஸோ இங்கே 5 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டு திருப்பியும் மேஜிக் ரிங், அந்த பெரிய 10 ரோலான மேஜிக் ரிங்கில் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ அடுத்த பெட்டலுக்கான இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பபிள் தெரியும் உங்களுக்கு, நல்லா ப்ளஃபியாக இருக்குது. ஸோ அடுத்த பெட்டலுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 5 செயின்ஸ், அதே மாதிரி 5 செயின்ஸ் போட்டோம். இப்போ டபுள் க்ரோஷே, அதே மாதிரி 8 லூப்ஸ் வர மாதிரியான டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ 8 ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சேர்த்து ஒரே செயினை மாற்றி அகேன் 5 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 and 5. ஸோ அகேன் இந்த செயினை மேஜிக் ரிங்கோட ஸ்லிப் ஸ்டிச்சை சேர்த்து போட்டோம்.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2 பெட்டல் முடிச்சிட்டோம். 2 பெட்டலுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து 3 பெட்டல் போட்டுடலாம். ஸோ இப்போ 3 பெட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டோட்டலாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர் ப்ளஃபியாக எல்லா பெட்டலுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது நம்ம இப்போ இதில் பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சென்டரில் பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மேஜிக் ரிங் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸஸ் த்ரெட் இருக்கும். அந்த எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம இப்போ டைட்டன் பண்ண போகிறோம். டைட் பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் இருக்கிற அந்த கேப் இருக்காது. ஸோ இப்போ டைட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் இருக்கிற அந்த கேப் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிரும், நல்லா டைட் ஆயிரும் மேஜிக் ரிங். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சென்டரில் இருக்கிற அந்த கேப் தெரியல. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹூக் சைஸ் சின்னதாக இருக்கிற, அதாவது அந்த பீடு வந்து உள்ளே போகிற மாதிரியான ஒரு நீடில் எடுத்துக்கணும். ஸோ இந்த நீடில் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா பீடு வந்து உள்ளே போகும். ஸோ பீடை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ளாரை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற அந்த லாஸ்ட் செயின் அதை கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணிவிட்டு அந்த செயின் அந்த த்ரெட்டை வந்து யான் வந்து நம்ம இந்த பீட் வழியாக உள்ளே எடுத்துக்க போகிறோம். நீடில் வந்து சின்ன சைஸ் நீடலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பீட் வந்து உள்ளே போகும், இல்லாட்டி வந்து உள்ளே போகாது. ஸோ சின்ன சைஸ் நீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பீடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பழையபடி அதில் ஏற்கனவே இருந்த நீடெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த பீட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெஸ்ட் இருக்கிற யான் வந்து நம்ம இப்போ கேப்லேருந்து வெளில எடுத்துக்க போகிறோம். ஆப்போசிட் சைடு, இதோட ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போ யான் இந்த பக்கம் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அழகாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அடுத்துட்டு திருப்பியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பீடை வந்து நம்ம இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸஸ் இருக்கிற யானை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கில் இருந்த எக்ஸஸ் த்ரெட்டையும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்ட எக்ஸஸ் த்ரெட்டையும் ரெண்டும் சேர்த்து இங்கே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நார்மல் ப்ளஃபி ஃப்ளவர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வித் பீடோட. இது நீங்கள் நிறையா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம்.
ஸோ நான் வந்து இதில் ரப்பர் பேண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரப்பர் பேண்ட் தான். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.